மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற குர்ஆனை வாசிக்க கற்றுக் கொடுக்கும் இந்த தொடர் உரையில் நம்ம சில குறியீடுகள், அரபு மொழியில் வாசிப்பதற்கு உள்ள குறியீடுகள் பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற பாடத்தில் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தில் 5 சொற்களை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த படத்தில் 5 சொற்கள் வரைக்கும் எப்படி வாசிக்கிறது என்று காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு 6வது சொல்லுக்கு வாங்க. 6வது சொல் என்ன? ஃபஸ்ட்டு அலிஃபை போட்டிருக்கா, அந்த அலிஃபை போட்டு கீழே ஒரு கோடு போட்டால் இ, அலிஃபை போட்டு கீழே கோடு போட்டாலும் போதும். ஒரு ஹம்சாவையும் சேர்த்து போடுறாங்க, அப்படியும் போடலாம். அப்படி போட்டாலும் ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ அலிஃபை போட்டு கீழே ஒரு கோடு போட்டிங்கன்னா அது ஈ ஆயிரும். ஈனா ஈனா, ஆனாவண்ணா ஈனா, 3வது ஈனா ஆயிரும். அடுத்த எழுத்து என்ன இருக்குது? நூன். அந்த நூன் ஒன்று சட்டி மாதிரி இப்படி இருக்கும். ஆனால் சேர்த்து எழுதும்போது சும்மா சின்ன ஒரு அளவு போதும் நமக்கு. அது அப்படி போட்டு மேலே ஒரு புள்ளி, அந்த புள்ளியை வச்சு நூன்று கண்டுபிடிச்சிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? மேலே ஒரு புள்ளி நூனுக்கு தானே இருக்கும். அப்போ நூன் இருக்குது. நூனில் என்ன குறியீடு இருக்கிறது? மெய் எழுத்து, மெய்யின்னா இம்மு இப்பு, அந்த குறியீடு இருக்கிறது. சுக்குன் அது இருந்தால் இன்னன்னான்னு படிக்கணும். இன் ஈனா இன்னன்னா இன், இன். அடுத்து என்ன இருக்குதுன்னா ஷீன்கிற எழுத்து இருக்குது. ஷீன்கிறதுக்கு அது பெரிய வயிறு ஒன்று இருக்கும். அது சேர்த்து எழுதும்போது அந்த வயிறு வராது. அந்த மேலே உள்ள அந்த சொல்லி சின்னதாக வயிறு சின்னதாக ஆகிக்கணும். அப்போ 3 வளைவு கொடுத்து 3 புள்ளி மேலே போட்டாங்க. 3 புள்ளி மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் ஷீன். அந்த ஷீனை எப்படி வாசிக்கணும்? மேலே கோடு போட்டால் ஷா, கீழே கோடு போட்டால் ஷீ, மேலே இந்த சுழிச்சு போட்டோம்னா ஷூன்னு படிக்கணும். இப்போ இந்த ஷா தான் இருக்குது. அப்போ இது ஷா போட்டோம். ஷீனுக்கு மேலே கோடு போட்டால் ஷா. அந்த ஷாவையே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு அலிஃபை சேர்த்து விட்ருக்காங்க. அலிஃபை சேர்த்தா இந்த ஷாண்டு படிச்சிங்கல்ல, ஷானா, ஷானா படிக்காமல் ஷாவண்ணா வாய்க்கிறது. அந்த ஷாங்கிற எழுத்தை போட்டு ஒரு அலிஃபை பின்னாடி சேர்த்திங்கன்னா ஷா அப்படி படிக்காமல் ஷா, அதாவது ஷாவண்ணா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஹம்சா இருக்குது. ஹம்சாண்டா அலிஃபு தான், அலிஃபுன்னு வச்சுக்கிறங்க. ஹம்சா அலிஃபில் 2 கோடு மேலே போட்டால் என்ன? அன், கீழே போட்டால் இன். இந்த ஹம்சாவுக்கு மட்டும் அன் போடும்போது அலிஃபு சேர்க்க மாட்டாங்க. சரியா? இப்போ மறுபடியும் கூட்டி பாருங்கள். ஈ முதல் எழுத்து ஈ, ஈனா ஈனா, ஈனா எழுதிக்கிறங்க தமிழில் ஈனா. 2வது எழுத்து இன்னண்ணா இன், இன். அப்புறம் 3வது எழுத்து ஷா, ஷாவண்ணா, இன் ஷா. அதுக்கப்புறம் அன், இன் ஷா அன். இப்படி படிச்சிருவோம். அடுத்து 7வது எழுத்துக்கு வாங்க. 7வது சொல்லுக்கு வாங்க. அந்த 7வது சொல்ல என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எழுத்து ஹே, ஹேண்டா ஹாங்கிற எழுத்து இருக்குது. இந்த ஹே எழுத்து எப்படி படிக்கணும்? மேலே கோடு போட்டால் ஹா, கீழே கோடு போட்டால் ஹி. அந்த சுழிச்சு போட்டோம்னா அது ஹூ. இதில் மேலே தான் அகர குறியீடு தான் இருக்குது. அந்த ஹா கூட எப்படி எழுதியிருக்கோம்? அந்த ஹாவுக்கு ஒரு வயிறு இருக்கும்ல, அந்த வயிற்று பகுதியை கட் பண்ணிவிட்டு தலைப்பகுதியை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். சேர்த்து எழுதும்போது அது நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த ஹா, ஹே போட்டு மேலே கோடு போட்டால் ஹா. 2வது எழுத்து என்னது? பாங்கிற எழுத்து இருக்குது. இந்த பாங்கிறத நம்ம தனியாக பார்க்கும்போது அது ஒரு சைஸ் வடிவமாக இருந்துச்சு. இப்போ சின்னதாக அப்படி அவ்வளோதான். கீழே ஒரு புள்ளியாக தான் கணக்கு உங்களுக்கு. கீழே ஒரு புள்ளி, லேசாக ஒரு வளைவு, ஒரு பெண்டு, கீழே ஒரு புள்ளி இருந்தால் அது பாங்கிற எழுத்தாக போயிடுது. அப்போ பாங்கிற எழுத்தில் என்ன குறியீடு போட்டிருக்காங்க? அந்த மெய் எழுத்துடைய குறியீடு, இக்கு இம்மு இருக்கும்ல, அந்த இம்முடைய குறியீடு போட்டிருக்காங்க. சுக்கூன் போட்டிருக்காங்க. போட்டால் இப்பண்ணா, ஹா இப், ஹப். அதுக்கப்புறம் லாம் இருக்குது. லாமில் என்ன போட்டிருக்காங்க? டபுள் குறியீடு, உகர குறியீடு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு குறியீடு இருந்தால் லு, 2 குறியீடு இருந்தால் லுன். அப்போ எப்படி படிக்கணும்? ஹா இப் லுன், ஹப் லுன். ஹானா இப்பண்ணா லுன், ஹப் லுன். அதை படிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன எழுத்து? 5வது 4, 8வது சொல்லு ஃபஸ்ட்டு ஹா. இது ஹான்னு படிக்கணும். இது தலைப்பா மாதிரி இருக்குல்ல, வித்தியாசத்துக்கு என்ன செய்வாங்கன்னா
இது தலப்பாக்கட்டிகேன்னு சொல்லுவாங்க, மனசில் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அந்த ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவில் என்ன குறியீடு கொடுத்துருக்குறாங்க? உகர குறியீடு கொடுத்துருக்காங்க. உகர குறியீடு கொடுத்தா ஹூனா, ஹூ. ஃபஸ்ட்டு ஹூனா எழுதிக்கணும். முதல் எழுத்து ஹூனா. ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது? மீம். மீமுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அகர குறியீடு. அப்போ மா. மீமுக்கு மேலே இப்படி கோடு போட்டால் மா. அப்போ ஹூனா மானா, ஹூம, ஹூமன்னு வந்துருச்சு. அந்த மீமுக்கு அப்புறம் ஜா, ஜாங்கிற எழுத்து வருது. இந்த ஜாங்கிற எழுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேலே கோடு போட்டிருக்காங்க. அப்போ அதை ஜாண்டு படிக்கணும். ஹூனா மானா ஜானா, ஹூமா ஜ. அதுக்கப்புறம் இந்த ஜாவுக்கு அப்புறம் சேர்த்து எழுதக்கூடாது. நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கிறீங்க. அலிஃபு பா, அலிஃபு தால் ஜால் ரா ஜா வாவ். இந்த 6 எழுத்து வந்துருச்சுன்னா அடுத்து தனியாக தான் எழுதணும். அப்போ இந்த ஜாவுக்கு அப்புறமேலு ஒரு தாவை போட்டிருக்காங்க. இதுவும் தா தான். இப்போ நீட்டமாக வர்றதும் தா தான். அந்த குண்டு ஹா மாதிரி போட்டு மேலே 2 புள்ளி வச்சுட்டாங்கன்னா அதுவும் தாங்கிற எழுத்தாக வந்துடும். அந்த தாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கீழே குறியீடு கொடுத்துருக்காங்க, டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ தின். ஒரு குறியீடு இருந்தால் தி, 2 இருந்தால் தின். அப்போ 4 கூட்டி பாருங்கள். ஹூனா மானா ஜானா ஹுமஸ தின், ஹுமஸ தின். அப்படி படிச்சிருவோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், 8 எழுத்து முடிஞ்சிருச்சா? 8 சொல்லு படிச்சிட்டோம். 9வது சொல்ல பாருங்கள். 9வது சொல்ல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சா, சாங்கிற எழுத்து இருக்குது. இந்த சாங்கிறது என்ன? அலிஃபு பே தே சேம்பிங்கல்ல அந்த எழுத்து இருக்கிறது. அந்த எழுத்துடைய தனிமையாக வரும்போது வடிவம் வேறு. இதில் அளவெல்லாம் குறைச்சிருவோம். சேர்த்து எழுதும்போது சின்னபடி வளைவு இருந்தால் போதும். லேசாக ஒரு வளைவு, அவ்வளோதான். சாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை இந்த 3 புள்ளி தான். அப்போ 3 புள்ளியை போட்டாங்களா? அப்போ சா. சாவுக்கு அப்புறம் லாமு போட்டிருக்காங்க. அது அலிஃபு மாதிரி இருந்தாலும் அதில் அலிஃபு தான் சேர்க்கக்கூடாது, அது லாமு. லாமு போட்டாங்கன்னா அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லாமுக்கு மேலே ஒரு கோடை போட்டால் என்னவாயிரும்? லா. அந்த லாமை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு அலிஃபை ஒன்று கூட சேர்க்குறாங்க. இப்படி கிராஸாக நிற்குதுல, அது ஸ்டைலுக்காக போடுறது. அலிஃபு தான் அது. அதோடைய வளர்ச்சி எதுக்கு போடுறாங்கன்னா, பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்து போடுறாங்களே தவிர, அது நிமிந்து நின்றாலும் அது கரெக்டு தான் அது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக அப்படி எழுதுறாங்க. அப்படி கோடு போட்டால் அது அலிஃபை போட்டோம். இப்போ லானாவை போட்டு ஒரு அலிஃபை போட்டிங்கன்னா லாவண்ணா ஆயிரும்ல. முதல் லானா போட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா லா. லாவுக்கு அப்புறம் என்ன செய்கிறதுன்னா ஒரு அலிஃபை போடுறீங்க. அலிஃபை போட்டிங்கன்னா லா, லாவண்ணா. இதில் கூட என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு அலிஃபு பே சொல்லித்தரும்போது மதரசாவில் எழுத்துக்களை சொல்லுவாங்கள்ல, அதில் லாம் அலிஃபுன்னு ஒரு எழுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. விளங்குதா? லாம் ஒரு எழுத்து, அலிஃபு ஒரு எழுத்து. லாம் அலிஃபு ஹம்சா ஏன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி எழுதி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த லாமோட அலிஃபு சேரும்போது லாமுக்கு அப்புறம் எல்லா எழுத்தையும் சேர்க்கலாம்ல, அலிஃபை சேர்க்கக்கூடாது. லாமுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? லாமுன்ட்டு போட்டுட்டு அதை லாவண்ணா வாக்குறதுக்கு ஒரு அலிஃபை சேர்த்திங்கன்னு சொன்னால், லாவோட சேர்த்து அப்படி தூக்கி விட்டுறக்கூடாது. லாவை எடுத்துட்டு தனியாக ஒரு கோடு போடணும். தனியாக சேர்க்காமல் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறதுனால தான் லாம் அலிஃபு ஒரு எழுத்துன்னு விளங்கிட்டாங்க. அவங்க விளங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, லாம் அலிஃபுன்னு ஒரு எழுத்துன்னு உங்களை மைண்டில் அப்படி புரிய வச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. லாம் ஒரு எழுத்து, அலிஃபு ஒரு எழுத்து தான். என்னன்னு கேட்டால், லாமுக்கு பின்னாடி எல்லா சொல்லையும் சேர்க்கலாம். லாமோட பாவை சேர்க்கலாம், லாமோட நூனை சேர்க்கலாம், லாமோட வாவை சேர்க்கலாம், லாமோட சீனை சேர்க்கலாம், லாமோட ஃபாவை சேர்க்கலாம். சேர்த்து எழுதிடலாம். லாமோட அலிஃபை மட்டும் சேர்க்கக்கூடாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, லாமை போட்டுட்டு லானா வாக்கிட்டாங்கல்ல. இப்போ லாவண்ணா வாக்கு என்ன செய்யணும்? தனியாக தான் அலிஃபை எழுதணும். அலிஃபை எழுத கொஞ்சம் கிராஸ் அப்படி எழுதி விட்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சானா முதல்ல உள்ளது சா, சானா. அப்புறமேலு லானா போட்டு அதுக்கு ஒரு துணக்கால் அலிஃபை போட்டாங்க, லாவண்ணா. சானா லாவண்ணா, சலான்னு வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்குது? ஒரு சா இருக்குது. 3 புள்ளியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை லேசாக இருக்குது. 3 புள்ளி எங்கள் மேலே இருக்குது. மேலே 3 புள்ளி இருந்தால் அது சேங்கிற எழுத்து. அதுக்கு மேலே கோடு இருந்தால் சானா அப்படி வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த குண்டா தே இருக்குல்ல, குண்டு தே 2 புள்ளி இருக்குல்ல, அது ஒரு தே தான். அந்த தேக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அகர குறியீடு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ தன், அதை தன் என்று படிக்கணும்.
அப்போ முதல் எழுத்து சா, ரெண்டாவது சொல்லு லா, மூணாவது சா, நாலாவது தன். சலாச தன், சலாச தன் அப்படி படிக்கிறோம். அப்போ இதில் வந்து இப்போ புதுசாக இன்றைக்கி ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, லாமுக்கு அப்புறம் அலிஃபை சேர்க்கக்கூடாது. எல்லா எழுத்தையும் லாமுக்கு அப்புறம் சேர்க்கலாம். லாமுக்கு அடுத்து ஒரு அலிஃபு போடுறதா இருந்தால் அது என்ன செய்யணும்? இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் எழுத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அஸ்ஸலாமுன்னு லாமுக்கு அப்புறம் லாமுக்கு அப்புறம் அலிஃபு தனியாக தான் போடுவாங்க. அஸ்ஸலாமுன்னு தனியாக பிரிச்சுருவாங்க. நிறைய இந்த சலாமுற நிறைய வார்த்தைகள் அது மாதிரிலாம் இருக்குது. அதை விளங்கிக்கிறணும். அடுத்து என்னென்னு கேட்டால் 8, 9, 10வது சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட் எழுத்து அலிஃப் இருக்குது. அந்த ஹம்சா மேலே போட்டிருக்காங்க. அது போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம், ரெண்டு ஒன்று தான். அதில் மேலே என்ன குறியீடு இருக்குது? அந்த உகர குறியீடு. இந்த இப்படி வச்சா உகரம்னு வச்சுக்கிறேங்க. உகர குறியீடு இருந்தால் ஊனா. அப்போ அலிஃபுக்கு மேலே உகர குறியீடு இருக்குன்னு சொன்னால் அது ஊனா. ரெண்டாவது எழுத்து ஹா, ஹேன்னு படிப்பீங்கல்ல, அந்த எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்கு என்ன இருக்குது என்று கேட்டால் அந்த மெய்க்குறியீடு இருக்குது. இக்கு இம்முக்கு போடுவோம்ல, சுக்கூன். அப்போ இஹ் மேலே அப்படி கோடு போட்டால் ஹா, கீழே கோடு போட்டால் ஹி, இப்படி சுழிச்சு ஒரு போட்டிங்கன்னா ஹூ, அரைவட்டம் போட்டிங்கன்னா இஹ், இக்கண்ணா. காணாவில் சொன்னால் இக்கண்ணான்னு சொல்லுவோம். அரபியில் தமிழில் வந்து அது இல்லாததுனால இஹ்கண்ணான்னு சொல்லிக்கணும். இஹ். அப்போ ஊனா இஹ்னா உஹ். அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது. அந்த தாவுக்கு என்ன இருக்குது? 2 குறியீடு இருக்குது. 2 குறியீடு உகர குறியீடாக இருக்குது. அப்போ துன், ஊ இஹ் துன், உஹ் துன். இது எப்படி படிக்கணும்? ஊ இஹ் துன் உஹ் துன்னு படிக்கணும். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேங்காஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை.
வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். அடுத்து பாருங்க, இது வந்து 11வது சொல்லு. அதில் என்ன வருது? நூன் இருக்கா, ஃபஸ்ட் எழுத்து. அந்த ஒரு புள்ளியை கவனிச்சா நீங்கள் விளைவிக்கணும். நூன் அப்படி இருந்துச்சா, அது மாதிரி தான் நூன் விளைவிக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கூட நூன் தான், சின்னதாக இருந்தாலும். அப்போ இப்படி போட்டிருக்காங்க, மேலே ஒரு புள்ளி. அந்த மேப்புள்ளியை வச்சு நீங்கள் என்ன விளைவிக்கிறன்னு, இந்த எழுத்து நூனு. அந்த நூனில் என்ன குறியீடு இருக்குது? அகர குறியீடு இருக்குது. அப்போ நானா. 2வது எழுத்து என்ன இருக்குது? பானா இருக்குது. பேங்கிற எழுத்து இருக்குது. அந்த பேக்கு என்ன இருக்குது? அகர குறியீடு இருக்குது, அது பானா. ஆனால் அந்த பேக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அலிஃபை நீட்டி விட்ருக்குறாங்க. அப்போ பாவண்ணா போயிடும். இந்த அலிஃபு இல்லைன்னா பானா, அலிஃபு சேர்ந்துட்டா பாவண்ணா. அப்போ நானா பாவண்ணா ஆயிடுச்சு. அடுத்து என்ன எழுத்து இருக்குன்னா தேங்கிற எழுத்து இருக்குது. அந்த தேக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இகர குறியீடு கீழே 2 கோடை போட்டு விட்ருக்காங்க. இகர குறியீடு டபுள் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து எப்படி தின்னு படிக்கணும்? இப்போ தே போட்டு கீழே 2 போட்டால் என்ன செய்யணும்? தின் அப்படி படிக்கணும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானா பாவண்ணா தின் நபா தின். இது எப்படி படிக்கணும்? நபா தின் இப்படி படிச்சுருவோம். அடுத்த சொல்ல பாருங்கள், சேம் இதே தான். கடைசியில் மட்டும் குறியீடு மாற்றிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நூன் இருக்கா, மேலே கோடு நானா. 2வது பா எழுத்து இருக்குதா, அது பாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கீழே ஒரு புள்ளி இருந்தால் பா தான், அது பாண்டு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு மேலே கோடு போட்டிருக்கா பானா. அலிஃப் வச்சு நீட்டி விட்ருக்கா பாவண்ணா. நானா பாவண்ணா நபா. அப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது. அந்த தாவுக்கு என்ன இருக்குது? ரெட்டை குறியீடு இருக்கிறது மேலே. அப்போ தன். அவர் அழிவு சும்மா சேர்ப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அன்கிற குறியீடுக்கு மட்டும் என்ன செய்வாங்க? சும்மா ஒரு அழிவு சேர்த்துருப்பாங்க. அது ஒரு இன்னொன்று குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சேர்க்குற வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அதனால வந்து இந்த அழிவு சும்மா இருக்கிறத கணக்கில் எடுத்துக்கிற கூடாது. அப்போ நானா பாவண்ணா நபா தன். ஒரு கோடு போட்டால் தா, 2 கோடு போட்டால் தன், நபா தன். அடுத்து என்னென்னு கேட்டால் நபாத்தனில் கூட இந்த அலிஃபுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா தனியாக தான் எழுதுகிறாங்க. ஏன் தனியாக எழுதுகிறாங்கன்னு கேட்டால் அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு அடுத்தது 10வது சொல்லு. 10வது சொல்லு என்ன இருக்குது? முதல் எழுத்து மீம். மீமுக்கு என்ன இருக்குது? மேலே கோடு இருக்கா மானா. 2வது எழுத்து வாவ். வாவுக்கு என்ன இருக்குது? அகர இகர உகர குறியீடு இல்லை, மெய் குறியீடு. அதாவது இக்கு இம்மு இப்புங்கிற குறியீடு தான் இருக்கிறது. அப்படி இருந்தால் அதாவது சுக்கூன் இருக்குது, அரைவட்டம் பாதி வட்டம். அப்படி இருந்தால் அது வந்து வானாவில் அப்படி இருந்தால் இவ்வண்ணா. வானா போட்டு புள்ளி வச்சா என்ன செய்யும்? இவ்வன்னு படிக்கிறீங்களா? அவ்வை. அந்த இவ்வண்ணாவுக்கு எங்கே வந்துடும்? வானா போட்டு அதில் ஒரு அரை குறியீடு போட்டிங்கன்னு சொன்னால் இவ்வன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஜீம். ஜீமுக்கு அப்புறம் சேர்த்து எழுதாததுனால அது முழு வடிவத்தில் வந்துருச்சு ஜீமு. இந்த ஜீமுக்கு அப்புறம் எழுத்தை சேர்த்தோம்னு சொன்னால் அந்த வயிறை வெட்டி விட்ருவாங்க. இது கடைசியாக தானே வருது, இதுக்கப்புறம் சேர்க்கலையே. அதனால என்னவாயிரும்னா சிங்கிளாக எழுதுகிற ஜீம் மாதிரி எழுதிட வேண்டியது. இந்த வாவுக்கு அப்புறம் எதையும் சேர்க்கக்கூடாது. 6 எழுத்தில் ஒரு எழுத்து எது? வாவு. அலிஃபு தாலு ரேசே வாவு. அந்த வாவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுனால மீமு வாவு எழுதிவிட்டு ஜீமை தனியாக தான் எழுதணும். வாவில் கொண்டே ஜீமை கோர்க்கக்கூடாது. இது ஏற்கனவே எழுத்து சட்டத்தில் நீங்கள் படிச்சிட்டீங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி படிக்கணும்? மா முதல் எழுத்து மீமு, மேலே கோடு மானா. 2வது வாவு, அதில் வந்து சுக்கணும் இவ் மவ். மா இவ் மவ். அப்புறம் ஜீம். ஜீமுக்கு என்ன இருக்குது? உகர குறியீடு டபுளாக இருக்குது. அப்போ ஜுன். சிங்கிளாக இருந்தால் ஜூ, டபுளாக இருந்தால் ஜுன். அப்போ மவ் ஜுன். இது எப்படி படிக்கணும்? மவ் ஜுன் இப்படி படிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் அடுத்த எழுத்துக்கு வாங்க. அடுத்த சொல்லுக்கு அழிவு போட்டிருக்கு, மேலே கோடு போட்டிருக்கு. அந்த ஹம்சா கணக்கில் போடாதீங்க. ஹம்சா போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம்.
அலிஃபை போட்டு மேலே கோடு போட்டிருக்கா, அது ஆனா. அதுக்கப்புறம் மீம். அந்த மீம் வந்து இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கேன். அந்த கீழே இறங்காமல் சேர்த்து எழுதும்போது இது அப்படியே சேர்த்து விட்ருவோம். அந்த மீம்ங்கிறது இருக்குது. மீமுக்கு என்ன குறியீடு இருக்கிறது? மெய் குறியீடு. அதான் இக்கு இம்மு இருக்குல்ல, அந்த குறியீடு இருக்கிறது. சுக்குன் இருக்கிறது. அப்போ அது இம்மண்ணா. ஆனால் இம்மண்ணா அம். அடுத்த குறியீடு என்ன? அடுத்த எழுத்து ஷீன். அந்த ஷீனுக்கு என்ன இருக்குது? மேலே குறியீடு இருக்குது, சிங்கிள். அது ஷானா. அது ஷானா இல்லைங்கிற காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபை சேர்த்து விட்ருக்காங்க, ஷாவண்ணா. இந்த அலிஃபு இல்லாட்டி ஷா. அலிஃபு இருந்தால் ஷா. அதை கால் போடும்ல, துணைக்கால், அந்த மாதிரி அந்த கால் மாதிரி உள்ளது தான் அலிஃபு. அப்போ இப்போ மூணையும் கூட்டிடுங்க. அடுத்து வந்து ஜீம் இருக்குது. ஜீம் கடைசியாக வர்றதுனால அது இயற்கை வடிவத்தில் வந்து விட்டது. அதில் என்ன குறியீடு இருக்குது? டபுள் குறியீடு கீழே இருக்குது, இகர குறியீடு கீழே இருக்குது. ஜின். ஒன்று இருந்தால் ஜி, 2 இருந்தால் ஜின். அப்போ எப்படி இதை படிப்போம்? அது அம்ஷான்னு இந்த ஷீனுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. அதனால் ஜீமை தனியாக எழுதியிருக்கிறாங்க. அம்ஷான்னு ஷீனுக்கு அப்புறம் அலிஃப் இருக்குல்ல, அந்த அலிஃபு வந்துருச்சுன்னா அதோட போய் ஜீமை ஒட்டக்கூடாது. அலிஃபை எடுத்துடணும் கையை, மறு தான் ஜீமை எழுதணும். இப்போ படித்து பாருங்கள். ஆனால் இம்மண்ணா அம் ஷா, ஷாவண்ணா அம் ஷா ஜின், அம் ஷா ஜின். ஆனா இம்மண்ணா ஷாவண்ணா அதை நூனோட சேர்த்து படிச்சு ஜின். ஜிங்கிறதுக்கு பதிலாக ஜின், அம் ஷா ஜின் அப்படி படிச்சிடுவோம். அடுத்ததுக்கு வாங்க. அடுத்தது என்ன? அலிஃப் போட்டிருக்கு, மேலே கோடு போட்ட ஆனா. அடுத்த எழுத்து என்ன? ஃபாங்கிற எழுத்து இருக்குது. இந்த ஃபாங்கிறது ஃபாவுக்கும் நூனுக்கும் வித்தியாசத்தை கவனிச்சுக்கணும். மேலே புள்ளி இருந்தால், ஒத்த புள்ளி இருந்தால் அது நூனாகவும் இருக்கும், ஃபாவாகவும் இருக்கும். நூனாக இருந்தால் அதில் இந்த குண்டூசி மாதிரி ஒரு மண்டை இருக்காது. ஃபாவாக இருந்தால் அந்த குண்டூசி மாதிரி இருக்கு பாருங்க, தலையில் ஒரு குண்டூசி மண்டை, அந்த மண்டை மாதிரி இருந்து ஒரு புள்ளி வச்சோம்னா அது ஃபா. தனியாக எழுதுனா ஃபா இப்படி வரும். சேர்த்து எழுதும்போது அந்த குண்டூசி மண்டை மட்டும் நமக்கு போதும். அதை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருவாங்க. அப்போ மேலே புள்ளியை பார்த்து என்ன முடிவு பண்ணணும்? இது நூனா ஃபாவா? அந்த குண்டூசி மாதிரி இல்லைன்னா நூனுண்டு வச்சுக்கிறங்க. அந்த குண்டூசி மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஃபாண்டு வச்சுக்கிறங்க. இப்போ இங்கே இருக்கிறது என்ன? ஃபா இருக்குது. அப்போ ஆனால் ஃபாவில் வந்து சுக்குன் இருக்கிறது, இஃப். இஃப். அப்போ ஆனால் இஃப் அஃப்னு ஆயிரும். ஆனால் வந்து மேலே குறியீடு ஆனால், ரெண்டாவது ஃபா இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, அஃப். அப்புறம் வானா இருக்குது, வாவுக்கு மேலே கோடு போட்டிருக்கு, வானா. கோடு போட்டது நிற்காம ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறாங்க. வாவோட அலிஃபை சேர்த்து எழுதக்கூடாது, அதனால் தனியாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ வாவண்ணாவாயிரும். வாவை போட்டு ஒரு அலிஃபை போட்டால் வா, வானா. வானாவுக்கு பதிலாக வாவண்ணா. அப்போ வாழ்கன்னு சொல்லுவோம்ல, அந்த வாவண்ணா. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஜீம். அந்த ஜீமுக்கு என்ன போட்டிருக்கு? அகர குறியீடு 2 போட்டிருக்கு, ஜண்டாயிரும். 1 போட்டால் ஜா, 2 போட்டால் ஜன். இந்த அலிஃபு வந்து அன்னுன்னு வர இடத்துக்கு சும்மா சேர்ப்பாங்க. அன்கிற உச்சரிப்பு கொடுக்கும்போது சேர்ப்பாங்கன்னு பல தடவை சொல்லிட்டோம். அதனால ஒரு அலிஃபு சும்மா போட்டிருக்காங்க, அது கணக்கில் வராது. ரெட்டை குறியீட்டுக்கு அப்புறம் அலிஃபு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அலிஃபு கணக்கில் வராது. அப்போ இப்போ வாசிங்க. ஆனால் இஃப் அண்ணா அஃபு, வாவண்ணா அஃபு வா, ஜன். ஜாவுக்கு மேலே 1 போட்டால் ஜானா, 2 போட்டால் ஜன், அஃபுவா ஜன் அப்படி படிக்கணும். அடுத்து பாருங்கள், ஹர் சுன், ஹானா இருக்குது, ஹே இருக்குது. ஹே இப்படி சேர்க்கும்பொழுது அந்த வயத்தை எடுத்துருவாங்க. ஹா இருக்குது, மேலே கோடு போட்டால் ஹா. ரெண்டாவது எழுத்து ரா இருக்குது. ராவுக்கு என்ன போட்டிருக்காங்க? சுக்குன் போட்டிருக்காங்க, இர். ஹானா இர்ரன்னா ஹர். அப்புறம் சாங்கிற எழுத்து இருக்குது. சாவுக்கு என்ன இருக்குது? உகரக்குறியீடு டபுள் இருக்குது. 1 இருந்தால் சு, 2 இருந்தால் சுன். அப்போ 3 சேர்த்து கூட்டுங்க. ஹானா இர்ரன்னா ஹர் சுன், ஹர் சுன். இது ஹர் சுன் என்று நீங்கள் படிக்கணும். அடுத்து பாருங்கள், ஹானா இருக்குது, ஹே இருக்குது. அந்த ஹே சேர்த்ததுனால அந்த வயிறு போயிடுச்சு. இது ஹே இருக்குது. அதில் என்ன குறியீடு இருக்குது? மேலே குறியீடு இருக்குது, ஹானா. அதுக்கப்புறம் வந்து தால், தால்ங்கிற எழுத்து இருக்குது. இந்த தால்ங்கிற எழுத்தில் மேலே குறி இருந்தால் தானா, கீழே இருந்தால் தீனா, அப்படி வளைத்து போட்டிருந்தாங்கன்னா தூணா.
இப்போ மேலே கீழே தான் இருக்குது. அப்போ ஹானா தீனா ஹதி, ஹானா தீனா ஹதி. இந்த ஹதின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒன்று சேர்த்துருக்குறாங்க, அதில் சுக்கூன் வரை வச்சுருக்குறாங்க. அப்படி ஏயை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இது ஈஎண்ணா ஈஎண்ணா மீ எண்ணா தீ எண்ணான்னு நீட்டுறோம்ல, ஈகாரம். அப்படி நீட்டுவதற்கு தான் அந்த போடும்போது அந்த எழுத்து நெடிலாக மாறிக்கிறோம். அப்போ வெறும் தால் மட்டும் இருந்தால் தி, தாலுடைய சேர்த்து இருந்தால் தீ. அதுக்கடுத்து என்ன இருக்குது, சாங்கிற எழுத்து இருக்குது. அந்த சாவுக்கு என்ன இருக்குதுன்னா கீழே இருக்குது குறியீடு, அது டபுளாக இருக்குது. அப்போ சின். அப்போ ஹானா தி என்னா ஹதி சின், ஹதி சின். இது எப்படி படிக்கணும், ஹதி சின். இதைத்தான் மறுபடியும் இப்படி மாற்றி எழுதிருக்கணும். இப்படி அடுத்த சொல்ல பாருங்கள், ஹானா தீனாவும் ஏயும் சேர்ந்தா தி என்னா ஹதி, சே இருக்குது மேலே கூட போட்டாச்சு. எப்படி படிக்கணும், ஹதி சன். இந்த மேலே அன் வரும்போது அலிஃபு சும்மா சேர்ப்பாங்க, அதனால் அந்த அலிஃபு கணக்கில் வராது. சரியா, ஹானா தி என்னா ஹதி சன், ஹதி சன் அப்படி படிக்கணும். அடுத்தது என்ன, ஷீன் இருக்குது. இந்த ஷீனில் என்ன போட்டிருக்கு, மேலே கோடு போட்டிருக்கா ஷானா. அடுத்து யாங்கிற எழுத்து இருக்குது. யாண்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், கீழே 2 புள்ளி யாவுக்கு தான் இருக்கும். கீழே 2 புள்ளி வந்துருச்சுல, அது யா தான். இந்த வளைவு மட்டும் உங்களுக்கு போதும் யானை வச்சு. யானாவுக்கு என்ன குறியீடு இருக்குது, அரை வட்டம் சுக்குன் இருக்குது, அதாவது மெய் குறியீடு இருக்குது. இம்மு இப்பு இத்துக்கிற குறியீடு இருக்கிறது. அப்படி இருந்தால் யானாவில் ஒரு புள்ளி வச்சு அப்படி படிப்பீங்க. ஈஎன்னான்னு படிக்கிறீங்கல்ல, அந்த ஈங்கிற உச்சரிப்பு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற 3வது எழுத்து என்ன, ஹாங்கிற எழுத்து. அந்த ஹாவுக்கு என்ன இருக்குது, மேலே டபுள் கோடு இருக்குது, ஓடுக்கிற வேணாம், அந்த ஹன் வரைக்கும் நீ படிக்கிறணும். அப்போ எப்படி படிக்கிறது, ஷா இ ஷை ஹன், ஷை ஹன் அப்படி படிக்கணும். அடுத்து அடுத்த எழுத்துக்கு வாங்க. முதல் எழுத்து வருது, அது அலிஃபு மாதிரி இருக்குது, அது அலிஃபு கிடையாது, லாமு. அது லாமுன்னு அப்படி வளைஞ்சி வரணும்ல, அப்படி வர தேவையில்லையான்னு கேட்டால் அலிஃபை நம்ம அடுத்த எழுத்தோடு சேர்க்க மாட்டோம். எப்போ சேர்த்துட்டோமோ அது லாமுன்னு விளங்கிக்கிற வேண்டியது. அலிஃபை இன்னொரு எழுத்து சேர்க்க முடியுமா, சேர்க்க முடியாது. ஒரு கோடு மட்டும் இருந்தால் கூட அது லாமு தான். சேர்த்துட்டோம்னு சொன்னால் சேர்க்கிறது அடையாளம். எதுக்கு அடையாளம், இது அலிஃபு இல்லை. இப்போ இந்த முதல்ல இந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் இருக்குது, ரொம்ப வளைவுலாம் கிடையாது. கோடு மாதிரி இருந்தாலும் அடுத்த எழுத்து கொண்டு ஒட்டி சேர்த்துட்டாங்க. அப்போ அலிஃபை சேர்க்க மாட்டாங்க, இப்போ சேர்த்துருக்குறாங்க. அப்படின்னா இது லாமு அப்படின்னு விளங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது அலிஃபு கிடையாது, லாமு. ஏன் அலிஃபு கிடையாது லாமுன்னு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால், அலிஃபுன்னா தனியாக எடுத்துகிட்டு கைனை தனியாக எழுதியிருப்பாங்க. அலிஃபுக்கு அப்புறம் ஒட்ட மாட்டாங்க, எதையுமே ஒட்டிட்டாங்கன்னு சொன்னால் அது லாமு தான் விளங்கிக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன இருக்குது, லாமு இருக்குது. லாமில் என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா. ரெண்டாவது கைன், கைன்கிற எழுத்து இருக்குது. இந்த ஐன் கைன் இந்த 2 எழுத்துமே தனியாக எழுதும்போது இப்படி ஒரு வடிவமாக இருக்கும். தனியாக எழுதும்போது நீங்கள் ஐன் அந்த பாடத்தை பார்த்துருப்பீங்க. சேர்த்துறது என்ன ஆகும்னு கேட்டால், அந்த இது பெருக்கல் மாதிரி வரணும் முந்தைய சொல்லியிருக்கிறேன். ஐன்கிற எழுத்தாக இருந்தாலும் சரி, அதில் புள்ளி வச்ச கைன்கிற எழுத்தாக இருந்தாலும் சரி, அது எப்படி வரும், இப்படி போய் இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு முக்கோணம் போடுற மாதிரி என்ன செய்வாங்க, இப்படி கொடுத்து அப்படி போட்டு முக்கோணம் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இதில் இருக்கிற மாதிரி. அப்போ இதில் என்ன இருக்குது, லாம் இருக்குது. அடுத்தது கைன்கிற எழுத்து இருக்குது. அந்த கைனுக்கு என்ன இருக்குது, அதில் சுக்கூன் இருக்கிறது. அகர இகர உகர குறியீடு இல்லாமல் மெய் குறியீடுன்னு சொல்லக்கூடிய இகுன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் என்னது, வாவு இருக்குது. வாவில் டபுள் குறியீடு இருக்குது, அதுவும் உகர குறியீடாக இருக்குது. அப்போ உன், வாவுக்கு மேலே கோடு போட்டால் வா, கீழே போட்டால் வி, மேலே ஒத்த கொம்பு போட்டால் ஊ, ரெட்டை கொம்பு போட்டால் உன். 3ஐயும் கூட்டுங்க, லானா இகன்னா. இக்கன்னா தான் தமிழில் இருக்குது. நம்ம அரபிக்காக சொல்லிக்கிற வேண்டியதான். இகன்னா லகு, லகு உன். எப்படி படிக்கணும், லகு உன் அப்படி படிச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்து இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டீங்க.
இதில் நமக்கு முக்கியமாக இந்த அரபி பாடத்தில் பயிற்சி தான் முக்கியம். அந்த பயிற்சி எடுக்கிறதுல தான் இது ஒன்று ஒன்றா அதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் சும்மா ஒரு கேட்டு போகிறதை விட அதை ஒன்று ஒன்றா பார்த்து புரிஞ்சால் தான் ஆழமாக பதியும். மீதி உள்ள அந்த சொற்களையும் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது வரைக்கும் உள்ளதை நல்லா பயிற்சி எடுத்துக்கிறங்க. இதையும் இமேஜாக எடுத்து வச்சு படமாக எடுத்து வைத்து கூட நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வாட்சி பழகணும். மீதி அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா.